Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் மட்டன் குருமாண்டு செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். இந்த மட்டன் கறியை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி மட்டன் எடுத்துக்கிறேன். தண்ணி, கரம் மசாலா, உப்பு, மிளகுத்தூள், நச்சிரம் தூள், கொத்தமல்லி தூள், கொச்சிக்கத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரம்பை, காஜு கொஞ்சம், தேங்காய், வெள்ளை வெங்காயம், பச்சஞ்சி இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாகிக்கும். ஃபஸ்ட்டுக்கு எங்கேருந்து மட்டன் கறியை செஞ்சு கொள்றதுக்கு வெங்காய பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் நான் ஒரு 10-15 கஜுவையும் போட்டு அதுக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதிலே கருவேப்பிலை கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே வெங்காயம் ஒரு காய் எடுத்து அதை மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். வெங்காயத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நச்சிரத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1/4 கப் திருவின தேங்காவையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேங்காவையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். செஞ்சு கொண்ட தேங்காய் மிக்ஸினை கொஞ்சம் ஆற வச்சு எங்களோட தேங்காய் மிக்ஸின் ஆறினத்துக்கு போகிறோம் அதெல்லாம் இப்படி பிளெண்டர் கப்பில் போட்டு அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொண்ட தேங்காய் மிக்ஸினுக்கு தக்காளி 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க எங்களது மட்டன் கறி எப்படி செஞ்சு கொள்றேன்றதை பார்ப்பேன். மட்டன் கறியை செஞ்சு கொள்றதுக்கு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கு 2 காய் வெங்காயம் எடுத்து மெலிசாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் சோட்டையாகி வரும் வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக இப்படி சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூனும் ஜிஞ்சர் பேஸ்ட் 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கே ரொம்ப 2 துண்டும் போட்டுக்கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக்கு பச்சை வாசம் போகும் வரைக்கும் அதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கொண்ட மட்டன் 1.5 கிலோவையும் போட்டுக்கொள்கிறேன். கறியையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளணும். உப்பு போட போக்கல பார்த்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்னங்க பிளெண்ட் பண்ணி கொண்டு எங்களோட தேங்காய் மிக்ஸினையும் போட்டு அதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பிளெண்ட் பண்ணி கொண்ட பிளெண்டர் கப்பில் 1 கப் தண்ணியை ஊற்றி அதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களது கறியில் ஊற்றிக்கொள்ளணும். இதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மசாலெல்லாம் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட ப்ரெஷர் குக்கரை மூடி நான் ஒரு 5 விசில் படும் வரைக்கும் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன்.
5 விசில் பட்ட பிறகு பார்ப்போம் எங்களோட இந்த மட்டன் கறி எப்படி இருக்குதுண்டு. 5 விசிலுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்ப்போம் எங்களோட மட்டன் கறி எப்படி இருக்குதுண்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட மட்டன் கறி இப்படி இருக்குது. நான் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடாமல் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்களோட கிரேவி கொஞ்சம் திக்காகி வரத்துக்கு. எப்படி கிரேவி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ என்னோட மட்டன் குருமா ரெடி ஆகிட்டு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஷ்ஷனில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட மட்டன் குருமா. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மட்டன் குருமாவை டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு அதுக்கு மேலால் குக்கிங் க்ரீம் கொஞ்சமும் கொத்தமல்லி இலை கொஞ்சமும் வெட்டி போட்டிருக்கிறேன். உங்களுக்கும் எங்களோட மட்டன் குருமா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகிருக்கு. இது மாதிரி இன்னும் ஒரு புதிய வீடியோன்னு எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.